ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. என்ன சொல்கிறதுங்க, வாவ், நோ வேர்ட்ஸ், வாட் அ எபிசோட். பிரவீன் சார் ஷேர் பண்ணாலே அந்த அப்டேட் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே அவர் போட்ட பதிவுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அவ்வளோ ஒரு சூப்பரான எபிசோட். டயலாக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நமக்காகவே அவங்க 2 பேரும் பேசினாலும் நமக்காகவே பேசின மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் என்றைக்குமே நம்ம பிரியவே கூடாது, இனிமேல் நம்ம கூட என்ன சொன்ன வந்தாலும் இனிமேல் என்னை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பேக்ரவுண்டில் ஓல்டு மெமரிஸ் எல்லாத்தையும் அங்கே காமிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ரூம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அவங்க பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட அதிகமாக நமக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்பவே மிஸ் பண்ணோம். ஸோ இவங்களுக்கு ஹாப்பி மூமெண்ட், சண்டை இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்போது நம்ம விஜய்க்கு அந்த இடத்துல தனிமையில் இருந்தது தான் ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே பேசியிருப்பாங்க. ஸோ அந்த சவத்துக்கு மட்டும் வாயிருந்தால் நேராக எனக்காக உங்ககிட்ட பேசியிருக்கோன்னு சொன்னது, டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இன்றைக்கி. ஸோ எபிசோடுமே ரொம்ப வாவ் வாவ் வாவ், ஸோ வாவ் வாவ் போட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பர்பான எபிசோட், மைண்ட் ப்ளோவிங் எபிசோட். என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல, அப்படியே ரிப்பீட்டட் மோட்ல என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதாவது இனி விஜய் இல்லாமல் காவேரி இல்லை, காவேரி இல்லாமல் விஜய் இல்லை அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இல்லாமல், அதாவது அவங்க இல்லாமல் குட்டி பாப்பா இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க இல்லாமல் வீக்கா ஃபேன்ஸும் இல்லை, கேஷ்யூ பாப்பாவும் இல்லை அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட் வாய்ஸு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் கை கூத்திட்டது, அந்த நெத்தி மொமெண்ட், ஹெட் டு ஹெட் மொமெண்ட், நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அங்கே அந்த மெமரிஸ் வந்தது, பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன பேசுதுன்னே தெரில. அவங்களோட அந்த ஒரு பர்டிகுலர் சீன் பார்த்தீங்கன்னா டு த கோர் இருந்துச்சு. அப்புறம் நம்ம காவேரி கொடுத்த நெத்தி முத்தம், அப்புறம் 2 பேரும் முதல் முறையாக, அதாவது 2 பேரும் கிடையாது, காவேரி முதல் முறையாக நம்ம விஜய்க்கு ஐ லவ் யூ சொன்னது, எல்லாமே எவ்ரி செகண்ட் எனக்கு ஹைலைட் மாதிரி தாங்க இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடில். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் சர்ப்ரைஸாக மார்னிங் அரேஞ்ச் பண்ணது, அப்புறம் பாட்டி பேசினது, அது எல்லாமே நல்லா இருந்தது. விஜய் தான் ஒரு மாதிரி பேசினாங்க, அதை பற்றி நம்ம தனியாக பேசணும். ஒன்லி ஹாப்பி அப்டேட்ஸ். பட் பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. நமக்கு தேவையான நம்ம தான் போகணும், ஸோ நாளைக்கே ஃபங்க்ஷன் வச்சுக்கலான்ட்டு ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்டு இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் ஓகே தான். இந்த ப்ரொமோ மட்டும் போட்டதாங்க நல்லாயிருக்கும். தேவையான இடத்துல ப்ரொமோ போட மாட்டாங்க இந்த விஜய் டிவிக்காரங்க. என்னத்தை சொல்கிறது போங்க. ஒரு சூப்பர்பான எபிசோட், வேறு லெவலுங்க. இதை விட வேறு என்னங்க வேணும் வீக்கா ஃபேன்ஸ்க்கு? அந்த மாதிரி ஒரு மொமெண்ட், ஒரு சூப்பர்பான மொமெண்ட். எபிசோட் பார்த்தீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கருத்துக்கலாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க முடிச்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.